ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிறது தள்ளி தள்ளி போனாலும் சரி, இல்லை ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சாய் உங்கள் கூட இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களோட சாய் உங்கள் கூட தான் இருக்கார். நம்ம சாய் நம்ம கூட தான் இருக்கார். இதை ஆத்மார்த்தமாக நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். எப்பேற்பட்ட கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். வாய்ப்புன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், உணர்ந்திருப்போம். ஒரு சில நேரத்தில் கூட அருமையான ஒரு வாய்ப்பை நான் விட்டுட்டேனே, வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நான் நிறைய தவறு செய்துட்டேனே, கூட இருக்கிறவங்களாம் யார் என்னன்னு தெரியாமல் நான் நிறைய விஷயங்களை ஏமாந்துட்டேன், நிறைய தவறுகள் செய்துட்டேன், திரும்பவும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி தூரப்பட்டுருங்க. சாய் அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். மீண்டும் ஒரு ஏற்கனவே நீங்கள் இழந்த வாய்ப்பை விட அபூர்வமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வாய்ப்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த இடத்த அடைவீங்க. முக்கியமாக மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த நிமிஷம் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே கிடைக்கும், நம்புங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா நம்ம சாய் நம்ம கூட இருக்காருங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்குது பாருங்களேன், அதுவே நம்மளை துணிச்சலான பல முடிவுகளை எடுக்க வைக்கும். அதே நேரத்தில் நல்ல முடிவுகளையும் எடுக்க வைக்கும். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட மாட்டோம், தவறே பண்ண மாட்டோம். சாயோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் நல்லதாக தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போனாலோ இல்லை தவறுகள் நடந்தாலோ அதுலேயும் ஒரு பாடம் சாய் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. மீண்டும் ஒரு வாய்ப்பையும் கொடுப்பாரு. அதனால் ஒரு வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. முக்கியமாக படிச்சுட்டு இருக்க குழந்தைகளாக இருக்கட்டும், அப்புறம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேனே, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போகவே வேணாம். அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்காக இடம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஒரு இடம் கிடைக்காம போயிருக்கோம். வீடு கட்டுவதற்காக லோன்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் கிடைக்காம போயிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. அதாவது நமக்கு தள்ளி போகிறது இல்லை கிடைக்காம போகிறது அப்படிங்கிறத விட்டுட்டு இதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களோட யோசனையை உங்களோட கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பாக கூட இருக்கலாம்ல. நீங்கள் இழந்ததை நினச்சி எதுக்கு கவலைப்படணும்? வரப்போகிற நல்லதை நினச்சி நீங்கள் சிந்திக்கலாம்ல. அதுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல. அதுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம்ல உங்களோட சாய்க்கு. நானும் அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தள்ளி போயிருக்கு. ஒரு சில விஷயம் கிடைக்காம கூட போயிருக்கு. அந்த நிமிஷத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னப்பா நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, எனக்கு இது நீங்கள் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் துவண்டு போயிருக்கேன். உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறமே நான் அதை உணர்ந்தேன். வேணா அதில் இருந்த கஷ்டம் ஒரு சில விஷயம்லாம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்காம இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ. ஏன்னா அந்த நிமிஷத்தில் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாக தெரிஞ்சது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பெரிய விஷயமாக தெரியலாம். ஆனால் காலப்போக்கில் அது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கம்பா கொடுப்பாரு. அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகுதுன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆசைப்படுறது எல்லாமே அந்தந்த டைமில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நீண்ட கால சந்தோஷமாக இருக்காது. மன நிம்மதியை கொடுக்குறதா கூட இருக்காமல் கூட போகலாம். நீங்களே கூட ஒரு சில விஷயத்தை இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகா, இந்த விஷயத்துக்காக நம்ம தானே ஆசைப்பட்டு நம்ம தானே இதை பண்ணோம், ஆனால் இன்றைக்கி நம்ம இதனால் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே அப்படின்னு நீங்கள் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் அது நல்ல விஷயமா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது ஏன்டா கிடைச்சதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் சாய். அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. ஒரு விஷயம் பாபா உங்களுக்கு கிடைக்காம தடுத்து நிப்பாட்டுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பாபா நமக்கு இதை தடுத்து நிப்பாட்டுறாரு. நம்ம வணங்குற கடவுள் இதை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம அனுபவித்து வாழணும். ஒரு முக்கியமாக ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்குது, ஒரு பண்டிகை நாள் வருது அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம கொண்டாடணும். சின்ன சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம இதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி நம்ம எதுக்கு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன சந்தோஷம் கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் கொண்டுட்டு வரும்.
அதனால் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் அனுபவித்து வந்து வாழுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கிது, ஒரு சின்ன விஷயமா தெரியுது அப்படின்னா, மற்றவங்களுக்கு அது கூட கிடைக்காம இருப்பாங்க. அதுக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. இந்த நேரம் நான் தங்கியிருக்கேன், ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன், எனக்கு சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னாலே எனக்கு வந்து ஆசீர்வாதம் தானே அது. ஏன்னா இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்களே. இதெல்லாம் நீங்கள் கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் அதானே உண்மை. இது உண்மை இல்லைன்னு போகாதுல்ல. இந்த வாழ்க்கை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. ஏற்கனவே ஒரு கதை ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. திரும்ப ஒரு முறை வந்து சொல்கிறேன். ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தானா. ஓடி ஆடி அந்த காட்டில் போயிட்டு இந்த விறகெல்லாம் வெட்டி அதை வந்து விற்கிற வேலை. அந்த விறகெல்லாம் விற்கிற வேலை பார்க்கும்போது அந்த விறகெல்லாம் வெட்டணும். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது காலில் நிறைய வந்து முள்ளு முள்ளாக குத்தி குத்தி இது அவனுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சான். அவன் போட்டிருக்க செருப்பு அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சான். நல்ல செருப்பு கூட இல்லை அவன்கிட்ட. அந்த செருப்பு ஏதோ பேருக்கு தான். எந்த ஒரு முள்ளு குத்துறாலும் என்னமோ காலிலே நேராக குத்துற மாதிரி வந்து வலிக்குமா. அந்த அளவுக்கு அந்த செருப்போட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அவன் சம்பாதிக்கிற காசு அவனோட வாய்க்கும் வயிறுக்குமே பத்தலை. மேற்கொண்டு அவனால் ஒரு செருப்பு கூட வந்து வாங்க முடியல. வெறுத்து போய் கோயிலில் போய் இப்போ சாமியை போய் திட்டலான்னு சாமிக்கிட்ட வந்து போகிறானா. அங்கே போயிட்டு, சாமி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீ, என்னால் செருப்பு கூட வாங்க முடியலேன்னு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே சாமிக்கு ஒருத்தன் அப்படியே மண்டி போட்டுக்கிட்டு வரானா. கால் நடக்க முடியல, அவனுக்கு வந்து கால் வந்து இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளி, கால் 2 கால்களும் இல்லாமல் முட்டி போட்டுக்கிட்டே கோயிலுக்கு வரானா. கோயிலுக்கு வந்து சாமி வந்து கும்பிட்றானா. சாமி இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் உங்களால் அப்படின்னு. பாருங்க, இவன் காலுக்கு செருப்பு இல்லையேன்னு இருக்கான். அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து நன்றி சொல்கிறான் முட்டி போட்டுட்டு வந்து. அப்போ தான் அவன் வந்து உணர்ந்தானா, நம்ம வந்து நடக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்காரே, நம்ம வேலை செஞ்சு சுயமாக சாப்பிட்றோமே, இவர் கால் கூட இல்லாமல் இருக்கார், இவருக்கு தினைக்கு எப்படி சாப்பிடுவார், என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அவ்வளவு கேள்வியான். அந்த கேள்விகள் அவன் மனசில் எழும்போது தான் அவன் வந்து உணர்ந்திருக்கான், நம்ம வந்து எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சாமியை திட்டுறதுக்காக வந்தான்ல, அங்கே வந்துட்டு சாமிக்கு விளக்கேற்றி, சாமி நான் நல்லா இருக்கேன், சுயமாக உழைக்கிறேன், என்னால் நடக்க முடியுது, நான் உழைச்சி நான் சாப்பிட்றேன், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனானா. திட்டுறதுக்காக கோயிலுக்கு வந்தவன். அதான் உணரணும் நம்ம. நமக்கு சின்ன விஷயமா கிடைக்கிறதுக்கு கூட மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட, சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட நீங்கள் வந்து அனுபவிக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மன ரீதியாக நீங்கள் வந்து பாரத்தை சுமக்காமல் இருப்பீங்க. முக்கியமாக மன ரீதியாக பாரத்தை சுமக்காமல் இருப்பீங்க. மன அழுத்தம் இல்லைனாலே அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். மன அழுத்தம் வந்து இருக்கவே கூடாது. முதல்ல சலிப்பு தட்டிக்க கூடாது. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சலிப்பு தட்டவே கூடாது. ஏன்னா நம்மளை விட கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. இப்போ இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுட்ருக்க சாய் பக்தர்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாயோட உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த 2 நிமிடங்கள் இந்த பதிவு அமைதியாக தான் இருக்கும். நீங்கள் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காக, எனக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். இந்த நிமிஷம் நீங்கள் சாய்கிட்ட என்ன கேட்க போகிறீங்களோ அதை நிச்சயமாக சாய் கொடுப்பாரு. நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்துக்காகவும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.